அப்போ 7 இடங்களில் அகஸ்திய பெருமானுக்கு கல்யாண கோலத்தை திருக்கோலத்தை காட்சி கொடுக்குறார். அதில் பிரதானமான இடம் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் உள்ள மூர்த்தி தான். அதனால தான் இங்கே சுவாமியை பார்த்தீங்கன்னா பின்னாடி சுவாமி அம்பாள் கல்யாண கோலத்தில், பிரம்மா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறாப்புலையும், மகாவிஷ்ணு தங்க பார்வதியை தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்கா. மும்மூர்த்திகளும் இங்கே இருக்கா, வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமிக்கு பக்கத்துலேயே அகஸ்தியர் பூஜித்த லிங்கம்னு சொல்லிட்டு சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கும். ஒரே ஆவடியாரில் 2 பானம் லிங்கங்கள் இருக்கிறது லோகத்தில் இங்கே மட்டும்தான். இந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிட்டு போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் இருந்தால் மாலை சாத்தி அதை சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும். ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய சுயரூபம் உக்ரம் அடங்கிடுறது. நரசிம்ம பெருமானுக்கு சுயரூபம் மாறலை. அப்போ சுவாமியை வழிபட்டு தன்னுடைய உக்ரத்தோட ரூபமாக விமானத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நரசிம்மமூர்த்தியோட இது இருக்கும். இதற்கு நேர் பெரிய பெருமாள் கோவில் இருக்குது, சிவயோகநாத பெருமாள் நரசிம்ம பெருமாள்னு.